தெரியல. உங்களால நடக்க முடியல. பயப்படாதீங்க, வாங்க. பார்த்து 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 பார்த்து. ಸ್ವಲ್ಪ ಆಜಾಮ ಆ ಬೈಕೊಲ್ಲೆನ ನಿನಗೆ ಇದೀವಯ್ಯ, ನಾವೆಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ, ಎಲ್ಲ ಸರಿ ಹೋಗುದು. ಸ್ವಲ್ಪ ಇದಿ. என்ன கர்மண்டா இது? ಮಗು ಸ್ವಲ್ಪ ಆರಾಮ, ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡ, ನಿದ್ರೆ ಬೇಕು. ಇಲ್ಲೋ ಅಲ್ಲಿ ಗುಕ್ಕುಲ್ರಿ, ತೊಂದರೆ ಮಾಡಾದ ಬೇಕಾ? ಬಲ್ಲ ಬಲ್ಲ. ಇಲ್ಲಿ ದಿಸ್ಕೋ ಭಾರ್ಯ ದಿದ್ರೆ ಹೋತೇನು, ಅಭಿದಿನಿ ಗೆದ್ದಾಯಿ. ಬೆಲ್ಲು ಬೆಲ್ಲು. என்னது பொண்டாட்டியா? பைத்தியங்களா? அவங்க பேசினது புரிஞ்சுதா? நம்மள புருஷன் பொண்டாட்டின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு இங்க இருந்து போற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். யோ, இங்க பாருங்க. ஏன் கீழே பாக்குற, மேல பாரு. குளிக்க ஏதாவது வழி இருக்கா? குளிக்கிறது உடம்பு சோப்பெல்லாம் தேய்ச்சி அப்படியே போட்டு கழுவி குளிப்பாங்களே, முன்ன பின்ன குளிச்சிருந்தா தானே இதை பத்திலாம் தெரியும். ஊருக்கு போன் பண்ண ஏதாச்சும் வழி இருக்காப்பா? போன் 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 இப்படி இப்படி குத்துவாங்களே. ஹலோ கருமண்டா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியுமா? RDO. காட்டுக்குள்ள இருந்தாலும் RDOவோட பவர் தாயா. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டீசெண்டா நடந்திருக்கணும். ஐயா ஹலோ, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நில்லுங்க நில்லுங்கய்யா. இவங்க பாஷையில RDOன்னு சொன்னா கப்ப கிழங்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரியாம RDOக்கு பசிக்குது, ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். கொண்டு வந்திருக்கிறது பாத்தியா? வேணுமா? நான் அப்பவே சொன்னேன்ல RDO இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு. அடிச்சனா பல்லு கிள்ளலாம். பசி தாங்க முடியல. சாப்பாடு எங்க இருந்து சாப்பிடுறது? சாப்பாடு சாப்பாடு, அரிசி 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 அரிசி. சாப்பாடு அப்படி போட்டு இதுக்குள்ள போட்டு நெருப்ப வச்சு அப்படியே கல 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 கலன்னு இதை எடுத்து அப்படியே உருட்டி 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 அப்படியே எடுத்து எடுத்து சோறு 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 போய் எடுத்துட்டு வாங்க. போங்க 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 போங்க. இவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள பாதி ஆயுசு போயிடும். நம்ம போய் கையை கழுவிட்டு ரெடியா இருக்கலாம். வா. கையே கழுவியாச்சு. திரும்ப வரும்போது புரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வரதா சர்க்கார் சொல்லிட்டு போனாரு. எவ்வளோ நேரம் ஆகுது? சர்க்கார் எங்க போயிருக்காரு? எங்க போயிருப்பான்? நம்பியார் சார் வீட்டில் இருப்பான். சர்க்கார் இப்போ சரக்கு சைனா சைடிஷ்னு நல்ல ரேஞ்சில் அவசரப்பட்டு கை கழுவிட்டோன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்காடா? என்கிட்ட காசு இருந்தா உன்னை விட்டுட்டு போய் வலிச்சு சாப்பிட்டு வந்திருப்பான்டானா. சும்மா ஒன்று ஜெயிலில் போடல. மொழி பிரச்சனையே இல்லை, நம்ம எப்படி அதை கையாளுறோன்றதுதான் முக்கியம். எந்த பாஷையா இருந்தாலும் முன்னாடி நிக்கிறவங்களுக்கு சொல்ல வர்றது புரியணும், அவ்வளவுதான். இந்தாங்க RDOக்கு சோறும் சாம்பாரும் வேணும்னு எவ்வளவு அழகா புரிய வச்சேன் பாத்தீங்களா?
அரிசியை பாத்திரத்துல போட்டு வேக வச்சு ரெடி ஆனதும் லபக்கு 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 லபக்குன்னு. அட இப்பயாவது சிரிச்சிங்களே. இதெல்லாம் ஐஏஎஸ்கோ ஐபிஎஸ்கோ படிச்சா வராது, வாழ்க்கையில அனுபவம் வேணும். வாங்க 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 வாங்க. இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகும் நான் நினைக்கவே இல்ல. அரிசி பொன்னி அரிசியா இல்ல அரிசி பாஸ்மதி அரிசியா? உன் பாட்டிக்கு 16ஆவது நாள் காரியம். எப்பா பசி தாங்க முடியல. ஐயா என்னடா இது? ஜோரு ஜோரு இல்ல, நான் கேட்டது சோறு சோறு. என்னடா இது? ஓ இது என்னது? ஜோரு 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 ஜோரு. ஓ ஆர்டியோன்னு சொன்னா இவங்க பாஷையில உருளைக்கிழங்கு சேனக்கிழங்குன்னு ஒரு லிஸ்ட். சோறுன்னு சொன்னா கட்டு விரியன் கண்ணாடி விரியன் நல்ல பாம்புன்னு ஒரு லிஸ்ட். கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். முன்னாடி ஜெயில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். போலீஸ் கிட்ட அடி வாங்கினா ரெகுலரா இதை சாப்பிடுவான். உப்பு மிளகா பொடி எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்றீங்களா? ஐயோ அடியோ. ஐயோ நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன். இல்லைன்னா பாம்பு யாராச்சும் தின்னுவாங்களா? ஆமா கர்ப்பரணி. கர்ப்பமா? ஓஹோ கர்ப்பம் கேக்குறத பாத்தியா? நீ கர்ப்பமா இருக்கியா? நம்ம காட்டுல கொஞ்ச நேரம் தானே இருந்தோம், அதுக்குள்ள எப்படி கர்ப்பமான? அவளை பார்த்தா முனி கன்னியம்மாள் மாதிரியா இருக்கு. தர்மம் பண்ணி கர்ப்பம் ஆவதுக்கு. ஏய் என்ன சொன்னாலும் ஓஹோ ஓஹோ. பாரதேசிங்க பசி தாங்கல, சாப்பிடுறதுக்கு சோறு கிடைக்குமா? ஜோரு ஜோரு அது வேண்டாம் அது வேணாம். கப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு அது என்னது? ஆர்டியோ 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 அதான் வேணும். எடுத்துருவா எடுத்துருவா. ஆஹா நல்ல மனுஷங்க இவங்க. எல்லாரும் என் கையில கிடைச்சிருந்தா வெறும் 2 நாள்ல பெரிய ரவுடி ஆக்கிருப்ப என்ன மாதிரியே. நம்ம புருஷன் பொண்டாட்டி தானே நினைச்சிருக்காங்க. அதுக்கு ஒண்ணு இல்ல, என்னால வெளியெல்லாம் படுக்க முடியாது. வெளியே நல்ல மழை, பகல் முழுக்க என் கூட தானே இருந்த. என்ன சொல்ற? கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் ஜெயில தனியா இருந்தேன். ஆனா இப்போ நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். அதனால நான் வெளியே போய் இன்னொரு பொண்ணை இங்க உள்ள அனுப்பிட்டு நான் வந்து வெளியே போய் படுத்துக்கிறேன். ஆமா அங்க போய் என்ன சொல்ல போறீங்க? அங்க போய் என்ன, ஆடியோக்கு தனியா இருக்க பயம், அதனால ஒரு பொண்ணு எதையாச்சும் சொல்லி வைக்கிறேன். அப்பவே சோறு வேணும்னு கேட்டதுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரியும்ல. இப்ப பொண்ணு வேணும்னு கேட்டீங்கன்னா பெரிய மலைப்பாம்பு எடுத்துட்டு வந்து தருவாங்க. பாக்கலாம். பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இங்க இருக்கலாம். என் மேல பயம் இல்லையா? இல்ல. அவங்களை கண்டுக்காதீங்க, நீங்க போங்க. மேடம் வந்துட்டாங்க. வேலாயுதம் மேடம் வந்துட்டாங்க. சர்க்காரு என்ன சர்க்கார் நீ இப்படி பண்ணிட்ட? எங்களை பயமுடுத்திட்டியே. எங்களுக்கு போன் பண்ணியாவது நீ பேசி இருக்கலாம்ல. 2 பேரும் கீரியும் பாம்பு மாதிரி இருந்தீங்க, இப்ப சர்க்கரையும் எறும்பு மாதிரி ஆயிட்டீங்க. கழுத்துல மாலை இல்லாதால ரிஜிஸ்டர் மேரேஜா இருக்கும்பா. என்னடா முட்டாள்தனமா பேசுற? ரெஜிஸ்டர் இங்க தானே வரணும். அப்ப அதுவும் இல்ல. இல்ல இங்க பாரு, சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிக்க. இல்லன்னா நாளைக்கு நீ மந்திரியாவோ எம்எல்ஏவாவோ ஆனீங்கன்னா ஒரு ஆடியோவை கெடுத்தவர் இவருன்னு பேப்பர் டிவில எல்லாம் போட்டு கிழிச்சிடுவாங்க. பேப்பர்ல வந்து டிவில வந்து அதுல வந்து இதுல வந்து ஒண்ணு வெளியே போகவே விட மாட்டாங்க. ஷட் அப். இது அதுவாதான் இருக்கும் போல. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அப்படிதானே? என்னையா இந்த நேரத்துல? மேடம்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நல்லா ஜுரம் அடிக்குதே. This is lithoparesis. சாதாரண நோயின்னு நினைக்காதீங்க. This is too dangerous. லிவர், கிட்னி, லென்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா பாதிக்கும். ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா டெத் கன்ஃபார்ம். ஆனா இவங்களுக்கு எப்படி இந்த நோய்? இந்த வேலை விஷயமா இவங்க கொஞ்ச நாள் காட்டுக்குள்ள தங்க வேண்டியது இருந்தது, அதனால இருக்கலாம்.
எனிவே சி இஸ் ஓகே நோ. 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் போகலாம். சரி. சர்க்காரு, நீ என்ன பண்ண போற? நான் இந்த கிரீமை போட்டு சாப்பிட போறேன். பார்த்தா தெரியல, ஷேவ் பண்ண போறேன். ஏய், தாடி மீசையும் எடுத்துட்டு சர்ச்சில் ஃபாதர் ஆக போறியா? இந்த தாடியும் மீசையும் இல்லனா சர்க்கார் வெறும் சாம்பாரியா? மனசுக்குள்ள காதல் வந்தா யாரா இருந்தாலும் இப்படிதான் அழகாயிடுவாங்க. உனக்கு தெரியாதா? என்னது? அந்த ஆர்டிஓ சர்க்கார் மனச ஜப்தி பண்ணிட்டான். அப்படியா? ஆர்டிஓ மேல காதல் வந்ததுக்கு அப்புறம் சர்க்கார் மீசை ஏற்கொரு தாடி எடுத்துருவாரு. ஆர்டிஓவை கல்யாணமும் பண்ணிப்பான். ஆர்டிஓ கர்ப்பம் ஆவாங்க. ஆர்டிஓவை கல்யாணம் பண்ண சர்க்காரு ஒரு கொலை கேஸ்ல ஜெயிலுக்கும் போயிடுவான். அதுக்குள்ள ஆர்டிஓ ஒரு பெண் குழந்தைய பெற்றுருவாங்க. எல்லாத்தையும் இழந்து போன ஆர்டிஓ குழந்தைய வளர்க்கறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் பிச்சை எடுத்து கஷ்டப்படுவான். அந்த பொண்ணு வளர்ந்து பெருசானா சினிமால நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி யாராச்சும் ஏமாத்திடுவாங்களாடா. ஜெயில இருக்க சர்க்காரு யாரோ தான் பொண்ணை ஏமாத்திட்டாங்கிற விஷயத்த பேப்பர்ல படிச்சு நெஞ்சு வடிச்சு இறந்துருவா. அப்புறம் எங்களுக்கு யாரும் இருக்கா சர்க்கார்? பேசிய பைத்தியம் பிடிக்க வச்சிருவானுங்க. போதுமா? இப்பதான் யோகியா மாதிரி இருக்க. டாப்பு டக்கரே. அப்பாஸ்? யா. ஹலோ. நீ உள்ள போ. என்ன இந்த நேரத்துல? ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான். இது என்னன்னு தெரியுமா? பேப்பர்னு தெரியும், ஆனா உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. நான் கலெக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். எதுக்கு? நான் தான் இங்க இருந்து ஒண்ணுமே தெரியலையே. அது இல்ல, மிஸ்டர் முகுந்தனுக்கு சாதகமான ரிப்போர்ட். நாளையில இருந்து இது எல்லாத்துக்கும் உரிமையாளர் நீங்க தான். Thank you. நான் இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்கேன், உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணோம். சந்தோஷம் இல்லன்னு யார் சொன்னா? இல்ல, இங்க உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா? இல்ல, இருக்காங்களே. யாரு? குமாரன் இங்க இல்ல, உரிமைஸ் இருக்கான், கூப்பிடவா? வேண்டாம். Nobody is here. இந்த பக்கம் போ. போ. Search. This way. அந்த பக்கம். என்ன சார், என்னாச்சு? உங்க ஆளுங்க யாராவது காணாம போயிட்டாங்களா? நான் ஒரு நிமிஷம். Stop there. Don't move.
அவனையும் இழுத்துட்டு வாங்க. ஒரு மிஸ். அந்த கடவுளே நினைச்சாலும் நீ திருந்த மாட்டேன். அப்படி இல்லை, நானு